அடுத்தது இயல் ஒன்றிலேயே அடுத்த லெசன் என்ன சத்தம் கேள்விக்குறி என்ன சத்தம் கேள்விக்குறி லெசனை பார்ப்போம். இது வந்து துணைப்பாடம் பார்ப்போம். செழியன் காட்டின் அழகை ரசித்து கொண்டிருந்தான். அவன் அமர்ந்திருந்த மரத்தின் மேலிருந்து குரங்குகள் அலப்பறை ஓசை அவனுக்கு கேட்டது. அணில்கள் ஓடி பிடித்து விளையாடின. குயில் ஒன்று கூ கூ என கூவியது. குயிலின் ஓசை செழியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது. தொலைவில் எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் காடே பரபரப்பாகிவிட்டது. பறவைகள் இறக்கைகளை படபடவென அடித்து கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன. யானை பிளிறியது. ஆந்தை அலறியது. கீரிப்பிள்ளையும் செடிகளின் மறைவிலிருந்து ஓடியது. மயில் அகவியது. பாம்பு தனது புற்றிலிருந்து வெளியே வந்து சீறியது. குதிரை கனைத்தது. இவற்றையெல்லாம் கேட்ட செழியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது. திடுக்கிட்டு கண் விழித்தான் செழியன். ஓ, இதுவரை நான் கண்டது கனவா என மனதுக்குள் கேட்டுக்கொண்டான். அதன் பிறகுதான் செழியனுக்கு சற்று பயம் குறைந்தது. கனவில் கண்ட காட்டை நினைத்து வியந்தான் செழியன். எதுவும் வீட்டின் முன்னால் உள்ள தோட்டத்திற்கு சென்றான். காலை நேரத்தில் வழக்கம் போல் தோட்டம் அழகாக இருந்தது. பூச்செடிகள் பூக்கள் பூத்திருந்தன. வண்டுக்கள் முரளும் ஓசை கேட்டது. காகம் ஒன்று கா கா என்று கரைந்தது. கூரையில் மேலிருந்து சேவல் ஒன்று கொக்கரக்கோ என்று கூவும் ஓசை கேட்டது. தென்னை மரத்திலிருந்து பூனை சீரும் ஓசையும் நாய் குரைக்கும் ஓசையும் கேட்டன. கனவில் காட்டுக்குள் கேட்ட ஓசைக்கும் தோட்டத்தில் கேட்கும் ஓசைக்கும் உள்ள வேறுபாட்டினை எண்ணி பார்த்தான். கனவில் கண்டது அச்சத்தத்தையும் தோட்டத்தில் கண்டது மகிழ்ச்சியும் அவனுக்கு கொடுத்தன. கனவில் கண்டது அச்சத்தையும் தோட்டத்தில் கண்டது மகிழ்ச்சியையும் அவனுக்கு கொடுத்தது. கற்பவை கற்றபின் என்ன சத்தம் என்ற இப்பாடத்தை சரியான உச்சரிப்புடன் நிறுத்தற்குறிக்கும் ஏற்ப படித்து காட்டுக. பறவைகள் விலங்குகள் பூச்சிகளின் ஓசையை கேட்டு இருக்கிறீர்களா? அது குறித்து கலந்துரையாடுக. ஆமாம், இதில் ஒவ்வொரு பறவைகள் ஓசைகள் எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அணில்லாம் ஓடி பிடித்து விளையாடியது. குயில் எப்படி கூவுச்சு, குக்கு குக்குன்னு கூவுச்சு. அப்புறம் அதே போல் சிங்கம் சத்தமிட்டு முழங்குச்சு. தென் யானை பிளிறியது. மயில் அகவியது. பாம்பு தனது புற்றிலிருந்து வெளியே சீறியது. குதிரை கனைத்தது. திடுக்கிட்டு விழுத்தான். அதுபோல் ஒவ்வொரு ஓசைகளோட தன்மையாக இருக்குது.
அதே போல் எழுந்தவுடன் வீட்டுக்கு பின்னால் உள்ள தோட்டத்துக்கு சென்றான். காலை நேரத்தில் வழக்கம் போல பூக்கள் எப்படி இருந்ததாம்? பூக்கள் பூத்திருந்தன. வண்டுகள் என்ன ஓசையிட்டதாம்? முரளும் ஓசையிட்டது. அதான் முரளும் ஓசை. அப்புறம் காக்கா வந்து கா கா என்று கரைந்தது. சேவல் வந்து கொக்கரக்கோ கொக்கரக்கோ என்று கூவும் ஓசை கேட்டது. தென்னை மரத்திலிருந்து பூனை சீரும் ஓசையும், நாய் வந்து எப்படி செய்வாங்க, குறைக்கும் ஓசையும் கேட்டது. இது போல் இவ்வளோ ஓசைகளில் வேறுபாட்டையும், அப்போது வந்து இது கனவில் அந்த பயங்கரமான அந்த ஓசையும் இவனுக்கு வந்து தோட்டத்தில் கண்ட மகிழ்ச்சியுடையது அவனுக்கு கொடுத்தது. கனவில் வந்து அவ்வளோ பயங்கரமான ஓசையெல்லாம் கேட்டது வந்து அவனுக்கு வந்து அது அச்சத்தை தான் கொடுத்தது. அதே போல் தோட்டத்தில் அவ்வளோ அவனுக்கு கண்டதும் மகிழ்ச்சி அளித்தது. இதுதான் இந்த படத்தோட கருத்து. நீங்கள் வந்து இதை லைன் பை லைனாக கொஞ்சம் சத்தமாக அந்த ஓசைக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற தாழ்வு, கொஞ்சம் ஒலி குறைவும் ஒலி ஏறியும் அப்படி நீங்கள் உச்சரித்து படிங்க, அருமையாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், பாய்.